வணக்கம். எல்லாம் கும்பலா வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? பேட்டிக்கான வந்திருக்கீங்க. என்ன பேட்டிக்கான வந்திருக்கீங்க நீங்க? கேளுங்க, எதை பத்தி? ஓ, எம்பி எலெக்ஷன் பத்தியே உங்களுக்கு தேவை இருக்கு. சூப்பர் சூப்பர், கேளுங்க. யார் கேள்வி கேட்கறது? நீ கேளுமா. இந்த எம்பி எலெக்ஷன் நான் என்ன வேலை செய்யறேன்னா, நான் வந்து பூத் லெவல் ஆபீசரா இருக்கேன். பிஎல்ஓ. சார் பிஎல்ஓனா என்னங்க சார்? அதான் சொன்னேமா, பூத் லெவல் ஆபீசர், அதாவது வாக்குச்சாவடி நிலைய அலுவலர். நீ கரெக்டா குறிச்சுக்கமா. சார் நீங்க இந்த பூத்ல என்ன வேலை செய்றீங்க சார்? பூத் லெவல் ஆபீசரா இருக்கீங்கல்ல, இங்க என்ன வேலை செய்யறீங்கன்னு கேக்குறீங்க. நல்ல கேள்வி, நியாயமான கேள்வி. அதாவது இப்போ நீங்களாம் குட்டீஸ் இல்லையா, உங்களுக்கு ஒரு காலம் வரும், ஒரு 18 வயசு வந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களை வந்து நான் வாக்காளர் பட்டியல சேர்த்தணும். நமக்கு பெரியவர் இருப்பாங்கல்ல, அவங்க காலம் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, இறந்து போயிட்டான்னு வச்சுங்க, அவங்கள என்ன செய்யணும்? வாக்காளர் பட்டியல நீக்கணும். இன்னொன்னு, வெளியூர்ல குடி வராங்க, அவங்கள சேர்த்தணும். இங்க இருந்து குடி மாறுறாங்க, ஒரு கல்யாணமோ அல்லது வேலை நிமித்தமோ வேற பக்கம் குடி போயிடுறாங்க, அவங்களுக்கு இங்க வாக்கு வேண்டாம் அப்படின்னா அவங்கள மாத்தி விட்டணும். சரியா? இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, அந்த வாக்காளர் பட்டியல்ல ஏதேச்சும் பிழை இருந்துச்சுன்னா அதை திருத்தம் பண்ணி கொடுக்கணும். இதுதான் பிஎல்ஓட பணி. சொல்லுங்க. ஓ, இதெல்லாம் ஒரு பக்கம் கூட வேலை இருக்குது. எப்படி பாடம் நடத்துறீங்க, அது சிறப்பா நடத்துறீங்கன்னு கேட்கறீங்க. அது ஒண்ணும் இல்ல, திட்டமிடுதல், ப்ரீ பிளான் சொல்லுவாங்க. உங்களுக்காக முன்கூட்டியே தயார் பண்ணிட்டு வரதுனால உங்களுக்கு எங்களால சிறப்பா பாடம் நடத்த முடியுது. நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆசிரியர்களும் இப்படித்தான் முன் தயாரிப்போட வந்து உங்களுக்கு பாடம் நடத்துறாங்க. நீங்களும் சிறப்பா படிக்கிறீங்க. இப்ப கூட ஆளுக்கு ஒரு மைக் வச்சுக்கிட்டு பேட்டி காண்ற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. சூப்பர். அடுத்த கொஸ்டின் என்னமா? ஓ, பிஎல்ஓவா இருக்கிறீங்களே, இந்த எலெக்ஷன்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எம்பி எலெக்ஷன்ல கேக்குறேன். இந்த எம்பி எலெக்ஷன்ல என்னன்னா, அந்த பூத்தை நான் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். அதாவது வர வாக்காளர்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கணும். என்ன வசதி அப்படின்னா, முதல்ல தண்ணீர் வசதி இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வசதி இருக்கணும், கண்டிப்பா ஃபேன் இருக்கணும், சரியா, டாய்லெட் வசதி இருக்கணும், வாக்காளர் ஓட்டு போறவங்களுக்கு அந்த ஒர்க் பண்ணி கொடுக்கணும், வாக்கு நடத்துறது வர அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நல்ல நல்ல வசதியை பண்ணி கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனா, ஓட்டு போற அன்னைக்கு சாமியானா பந்தல் போட்டு அதுக்கு மக்களை வந்து நிழல்ல உட்கார வச்சு கூடவே மோரோ தண்ணியை கொடுத்து அவங்கள ஆசுவாசப்படுத்தி அனுப்பணும். இத்தனை வேலை எனக்கு இருக்கம்மா. அடுத்த விஷயம் என்னம்மா, இன்னொரு விஷயம், இந்த முடியாதவங்க வருவாங்கல்ல, அவங்களுக்கு ரேம்ப் வசதி ஏற்படுத்தி தரணும். ஏன்னா அவங்க தடுமாறாம, ஆஹா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து வாக்களிச்சுட்டு போகணும். அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சொல்லுங்கம்மா. சார் முடியாதவங்களுக்கு ரேம்ப் வசதி செஞ்சிருக்கேன்னு சொன்னீங்க சார். ஓட்டு போடவே வர முடியாதவங்களுக்கு ஏதாவது வசதி செஞ்சிருக்கீங்களா சார்? ஓ, ரேம்ப் வசதி, வரவங்களுக்கு ரேம்ப் வசதி. ஓட்டு போட வர முடியல, வயசாயிடுச்சு, ஏதோ ஒரு வகையில நடக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது சிறப்பு வசதி இருக்கா ஓட்டு போறதுக்கு? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. குட் குட், அருமையான கேள்வி. அதுக்கு நம்ம இந்திய அரசு மிக சிறப்பான ஒரு ஏற்பாடுபட்டிருக்கிறாங்க. உயர் அதிகாரிகளோட நாங்க களத்துக்கு போய் 12D ஒரு ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படின்னு சொன்னா அந்த ஃபார்ம் வச்சுக்கிட்டு 80 வயசுக்கு மேல இருக்காங்க அல்லது வந்து உடல் உபாதையோட இருக்காங்க, நடக்க முடியல அப்படின்னாக்கா அவங்க இடத்துக்கே போய் அந்த வாக்கை நாங்கள் சேகரித்து வந்துடுவோம். அப்போ அரசியல்வாதிகளாம் கூடவே இருப்பாங்க. சரியா? இப்படிதான் இந்த எம்பி எலெக்ஷனுக்கு நாங்களாம் தயாராகிடுவோம். வேற கொஸ்டின்? நீயே கேள்வி கேட்குற. இந்த எலெக்ஷனை பற்றி என்னுடைய கருத்து என்னவா? ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை, எல்லாரும் ஓட்டு போடணும், எல்லாரும் வாக்களிக்கணும். ஓட்டு தான் இந்த வாக்கு தான், எல்லாரும் வாக்களிக்கணும். ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு நான் போட்டா என்ன போடாட்டி என்ன, நான் போட்டுதான் ஒருத்தர் ஜெயிக்க போறாரா அப்படின்னு நினைக்காம, இது ஜனநாயகம், என்னுடைய கடமை, நான் வந்து ஓட்டடிச்சு என்னுடைய தகுதியானவரை தேர்ந்தெடுப்பேன், நான் ஓட்டு போட்டாதான் எனக்கு தகுதியானவர் கிடைப்பாரு அப்படின்னு ஒவ்வொரு குடிமகனும் நினைக்கணும். ஓட்டு போற வயசு வந்த அத்தனை பேரும் ஓட்டடிக்கிறத என்ன செய்யணும்? தார்மீக கடமை, என்னுடைய கடமை, என்னுடைய தலைவனை, என்னை ஆள்பவனை நான் தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து என்ன செய்யணும்? வருகின்ற
19ஆம் தேதி கண்டிப்பா வாக்குச்சாவடிக்கு வந்து அவருடைய வாக்கை செலுத்த வேண்டும். இதுதான் என்னுடைய சிறந்த ஒரு மக்களுக்கான கருத்தான பதிவிக்கிறேன். பேட்டி எடுத்தீங்க, நல்லா பேசுறீங்க, நல்லா தலையாட்டி கேட்குறீங்க, வாழ்த்துக்கள். நீங்களும் என்ன செய்ய வீட்டுக்கு போயிட்டு பெரியவங்கள்ட்ட போய் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாமல் வீட்டில் இருக்காதீங்க. எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஓட்டு போடணும். எங்க சார் சொன்னாரு, அன்னைக்கு உங்களுக்கு பொது விடுமுறை விட்டுருக்கிறதாகவும் சொன்னாரு. நீங்க வேலைக்கு போகாட்டி உங்களுக்கு சம்பளம் உண்டு, சம்பளத்தை வாங்கிட்டு சும்மா இருக்காதீங்க, போய் ஓட்டு போடுங்க, வாக்களிங்க அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுவீங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.